ஹப்ஷா ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஒரு பழமையான நிலம், இன்றைய எத்தியோப்பியா. அந்த கருப்பு நிலத்தில் ரபாஹ் மற்றும் ஹமாமா என்ற தம்பதியருக்கு பிறந்தார் ஒரு மகத்தான மனிதர், பிலால் இப்னு ரபாஹ் ரலி. அவர் ஒரு அடிமை, ஆனால் அவரின் இதயம் சுதந்திரமானது. கிபி 590 மக்கா. அதிகாரம் அகந்தை. நாங்கள் சொன்னதே சட்டம், நாங்கள் வைத்ததே கடவுள். அப்படியிருந்த நகரம். பனு ஜுமாஹ் குலத்தின் தலைவன் உமையா இப்னு கலஃப் அவனிடம் அடிமையாக இருந்தார். பிலால் ரலி ஆடுகளை மேய்த்தார், சின்ன வேலைகள் செய்தார். ஊதியம் ஒரு ககைப்பிடி பேரீச்சம் மட்டுமே. அவருக்கு பாதுகாப்பு இல்லை, அவருக்கு குலம் இல்லை, அவருக்கு மதிப்பு இல்லை. அவர் ஒரு மனிதன் என்று கூட கருதப்படவில்லை. அந்த நேரத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு குரல், ஒரு உண்மை: அல்லாஹ் ஒருவனே, அவனைத் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. இந்த வார்த்தைகள் பிலால் ரலி அவர்களின் இதயத்தை குலுக்கியது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் அவர் நம்பினார். அவர் இஸ்லாத்தை ஏற்றார். இந்த செய்தி உமையாவுக்குச் சென்றது. கோபம் தலைக்கேறி கொடூரமாக முடிவுகள் எடுக்க பிலாலிடம் கேட்டான், நீ அந்த மார்க்கத்தை ஏற்றாயா? ஆமாம், விட்டுவிடு, லாத்தும் உஸ்ஸாவும் தான் உண்மை. அந்த நொடியில் ஒரே சொல்தான் சொன்னார் பிலால்: அஹத் அஹத், ஒரே இறைவன், ஒரே இறைவன். கோபம் உச்சமடைந்தது. உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் பத்தா பள்ளத்தாக்கிற்கு இழுத்து சென்று நெருப்பாக எரியும் மணலில் கைகள் கட்டப்பட்டு உடல் நிர்வாணமாக அந்த மணலில் படுக்க வைத்து ஒரு பெரிய பாறையை அவரின் நெஞ்சின் மீது வைத்ததும் சதை எரிந்தது, எலும்புகள் நொறுங்கியது. ஆனாலும் பிலால் ரலி அவர்கள் அஹத் அஹத் என்றே முழக்கமிட்டார். லாத்தும் உஸ்ஸாவும் தான் உண்மை, இவர்கள் இருவரையும் வணங்கு. இதை கேட்ட உமையா இப்னு கலஃப் மேலும் கோபமடைந்து கழுத்தில் கயிற்றை மாட்டி சிறுவர்களிடம் கொடுக்கப்பட்டது. ஒரு மிருகம் போல இழுத்துச் செல்லப்பட்டார். பிலால் ரலி அவர்கள் சதை பீந்து உடலில் இரத்தம் சொட்ட சொட்ட மீண்டும் பிலால் சொன்னார், அஹத் 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 அஹத். இந்த கொடுமையை பார்த்த அபூபக்கர் ரலி அவர்கள் கோபமாக உமையாவை நோக்கி வந்து, அட பாவிங்களா, ஒரே இறைவனை சொன்னதற்காகவா இவரை இவ்வளவு துன்புறுத்துகிறீர்கள்? இவரின் விலை சொல்லுங்கள், நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று அபூபக்கர் ரலி அவர்கள் கேட்டதும் இறுதியில் உமையா அதிகமான பணம் வாங்கிக் கொண்டு பிலாலை விட்டுவிட்டான். உம்மையா சொன்னான், அபூபக்கரே, நீ அதிகமாக பணம் கொடுத்து ஏமாந்து விட்டாய். அவனுக்கு ₹1 கொடுத்திருந்தாலே நான் விட்டிருப்பேன். அதற்கு அபூபக்கர் சொன்னான், இதைவிட அதிகமாக கேட்டாலும் நான் கொடுத்திருப்பேன். இரத்தம் சிந்திய உடலுடன் பிலால் ரலி அவர்களை தோளுடன் தோள் சேர்த்து அழைத்து சென்றார் அபூபக்கர் ரலி அவர்கள். பிலால் ரலி அவர்களுக்கு இத்தனை கொடுமை நடந்தும் அவரின் ஈமான் உடைக்கப்படவில்லை. மக்கா நகரம் அதிர்ந்தது. ஒரு அடிமையாக, ஒரு மனிதனாக உலகத்துக்கு ஈமானை கற்றுக் கொடுத்தார். பிலால் இப்னு ரபாஹ் ரலி அவர்கள் அஹத் அஹத், இந்த ஒரு வார்த்தை இன்று வரை வரலாற்றை அதிர வைக்கிறது. உலகமும் சமுதாயமும் அடிமையாக்கிய ஒரு தனிநபரை இஸ்லாம் உலகத்திற்கே முன்மாதிரி முஸ்லீமாக ஆக்கியது. இவரின் பாங்கின் ஓசையே முதல் தொழுகையின் அழைப்பு. أشهد أن لا إله إلا الله